களம் அப்படி இருக்குன்னா போய் விக்கிரவாண்டியில் பார்த்துருக்கணும், ஈரோட்டில் பார்த்துருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருக்கணும். கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு கொண்டாடியாச்சு. களத்தையே பார்க்காம களம் அப்படி இருக்கு, களம் அப்படி இருக்குன்னு இவர்கள் சொல்வதை வைத்து எப்படி ஏற்றுக்கொள்வது? யார் அதை ஏற்றுக்கொள்வாங்க? நீங்க களம் உண்மையிலே அப்படி இருந்தா அவர் கொடுத்த ஆஃபருக்கெல்லாம் எல்லா கட்சிகளும் அவர் பின்னாடி போயிருக்கோம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டினாரு. முதல் மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு கொடுத்தாரு. போயிருக்கணும்ல. அந்த கருத்துல உடன்பாடு உள்ள கட்சிகள் நிறைய இருக்குல்ல. கூட்டணி ஆட்சி என்பதை கொள்கையாகவே முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கோம்ல. ஆனால் அவர் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு கொடுத்த பிறகு ஏன் போகல? அப்ப அவர் போட்ட முதல் பாலே அவுட்டு. அது வெற்றி பெறல. அதுக்கப்புறம் புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் யாருமே ஒரு கட்சியை விட்டுட்டு ஒரு கட்சியை மட்டும் குறி வைக்க மாட்டாங்க. 2 கட்சியும் குறிவைத்து 2 கட்சியும் வேணா நான் தான் மாற்றுன்னு சொல்லி வருவாங்க. ஆனா ரொம்ப வினோதமா இவர் மட்டும் திமுகவை குறி வச்சுட்டு அதிமுகவை விட்டுட்டாரு. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு அவர் உள்ளூர ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. அதிமுக லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல போயிட்டாங்க. அமித்ஷாட்ட போனோம்னா இப்ப அந்த பாலும் அவுட் விஜய்க்கு. இப்போ வேற வழியே இல்லாம தானே தனியாக நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ ஓராண்டுகள்ல இது அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. அவர் அரசியல் காய்களை சரியா நகர்த்தல்ல. இதுக்கு அவர் தொடக்க புள்ளியிலே இந்த இடத்துக்கு வந்திருந்தா, ஒரு வருஷமா அவர் களத்துக்கு போயிருந்தா திமுக வெர்சஸ் தாவைக்காங்கிற நிலைமையை அவரால் உருவாக்கி இருக்க முடியும்.